அவன் அவ்வளவு பெரிய வீரனா இல்ல நான் கேக்குறேன். அவ்வளவு பெரிய பிரபாகரன் என்ன அவன் அவ்வளவு பெரிய வீரனா இல்ல நான் கேக்குறேன். அவ்வளவு பெரிய வீரனா? நாய், அந்த நாய் என்ன பண்ணுச்சு? அத்தனை தமிழரோட உயிரை குடிச்சான் அவன். அத்தனை தமிழர்களோட ஃபர்ஸ்ட் அவன் ஷீல்டா வச்சுக்கிட்டான். டெலோகுலன் அமைப்பு எல்லாம் இருந்துச்சு, அத்தனை விடுதலை அமைப்பு. ஏன் கொண்டா இவன்? ரத்த வெறி பிடிச்ச மிருகம் அத்தனை பேரையும் கொண்டுட்டான். அத்தனை பேரையும் கொண்டுட்டு அந்த ரத்த வெறி பிடிச்ச மிருகத்துக்கு இன்னும் தாகம் அடங்காம நம்ம பிரதமரை வந்து கொள்றாங்க. நம்ம பிரதமரை வந்து கொள்றான். அவனுக்கு என்ன தமிழன்? அவன் எந்த தமிழனும் இந்த வேலை செய்ய மாட்டான். பச்சை தமிழன். அந்த நாய் வெறி பிடிச்ச மிருகம், கொலகார நாய். பெரியம்மா வணக்கம். வணங்கின்றேன். சும்மா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வணக்கம். இல்ல பெரியம்மா, அது நாங்கள் இறைவனாக மதிக்கக்கூடிய எங்களுடைய கடவுள் பிரபாகரனை பார்த்து நீங்கள் இப்படி தப்பு தப்பான பொய்யான பிரச்சாரங்களை தொடர்ந்து மேற்கொள்ளுங்களா இருந்தா இதெல்லாம் தட்டி கேட்க யாராவது வந்துட போறாங்க. அவன் யாரு? இல்ல பெரியம்மா, யாராவது வந்துட போறாங்க பாத்துக்கங்க. அவன் யாரு? யாரும் வருவாங்க? வருவாங்கடி, நான் தான் வருவேன். என் உயிரோடு கலந்த என்னுடைய தாய்த்தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய அன்பார்ந்த இந்த நிற பந்தனங்கள் நான் கொக்கிக்குமா. இங்க வாங்க பெரியம்மா. அனுஷியா டேஷ் வார்த்தைக்கு வார்த்தை உங்கள் நாட்டு பிரதமராகிய ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்கன்னு கூறிக்கொண்டு தெரியுங்களே. உங்களை பார்த்து உதயமுறைகள் இருக்கின்றது. உங்க நாட்டு பிரதமர் ராஜீவ்காந்தி என்ன பெரிய உத்தவரா? சரி, உங்களோட ராஜீவ்காந்தி எங்களை ஈழத்துக்கு செஞ்ச கொடுமைகள் ஒரு பக்கம் இருக்கிறது. முதல்ல உங்களோட இந்திய நாட்டுக்கு அவர் என்ன செஞ்சாரு பாப்போமா. 39 வருஷத்துக்கு முன்னுக்கு இதே இந்தியாவில் உள்ள மத்திய பிரதேச தலைநகரமான போபால் உள்ள ஒரு தொழிற்சாலையில ஒரு திசைவாய் கட்சி ஒன்று ஏற்பட்டது. அந்த வாயு கசிவால சுற்றுப்பட்டியில் இருந்த கிராமங்கள் இருந்த ஒட்டுமொத்த சிறுவர்கள், குழந்தைகள், முதியவர்கள், கற்பிணி தாய்மார்கள் உட்பட மொத்தமாக 15,000 பேர் இறந்து போனார்களே. இன்னுமாக 10,000 பொதுமக்களுக்கு பார்வைகள் இல்லாம போனதே. அந்த தொழிற்சாலையை உருவாக்கியதுல 300 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்காரு அந்த காலத்திலேயே. இதே உங்களோட ராஜீவ்காந்தி தானே. அது மட்டுமல்ல, இதே வாயு கசிவுக்கு பிரதான சூத்திரராக செயற்பட்ட அமெரிக்காவை சேர்ந்த வாரன் ஆண்டர்சனை ஒட்டுமொத்த இந்தியாவிட்டு தப்பிக்க விட்டது யாரு? இதே உங்களோட ராஜீவ்காந்தி தானே. நாட்டின் பாதுகாப்புக்காக 400 கோடி ரூபாய்க்கு பீரங்கி வாங்க சொல்லி போட்டு அதுல ஊழல் செஞ்சாரு. இதே கூட ராஜீவ்காந்தி தானே. அப்ப உங்களுடைய சொந்த நாட்டு மக்களான இந்திய நாட்டு மக்களுக்கு இவ்வளவு கொடுமைகள் செய்த இதே ராஜீவ்காந்தி அவர்கள் அயல் நாடான எங்களுடைய ஈழத்துல இருந்த எங்களுடைய ஈழத்து மக்களுக்கு என்னென்ன செஞ்சிருப்பான்னு கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. தெற்காசியாவிலேயே அதிக இடம் வீரமிக்க இனம் ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒன்று தமிழ் இனம், மற்றது இந்தியாவிலே வாழக்கூடிய சீக்கிய இனம். இந்த 2 இனங்களுமே பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மீசையை முறுக்கி விட்டுருக்கும். இதனுடைய வாழ் வளைந்து காணப்படும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வீரத்துக்குரிய அடையாளங்கள். இப்ப என்ன சொன்னா, ஈழத்து தமிழர்கள் தங்களுக்கென்று ஈழம் என்ற ஒரு தலைநாடு கோரிக்கை முன்வைத்தது போல இந்தியாவிலே இருந்து சீக்கியர்கள் கர்னல் சிங் பிந்தர்வாலா எங்களுடைய தலைமையில் தங்களுக்கென்று காலிஸ்தான் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தலைநாடு கோரிக்கையை இந்தியாவுக்குள்ளே அவர்கள் முன்வைத்தார்கள். அப்ப அவர்கள் கையெழுத்த அந்த ஆயுத போராட்டத்தை அடக்குவதற்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே சென்னை ரெஜிமெண்டில் இருந்து கிருஷ்ணசுவாமி சுந்தர் என்று அழைக்கப்பட்ட ஒரு தமிழருடைய